கரண்ட்டு காலு. ஹே காய்ஸ், மழையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் 3 நாளாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஊர் மழையில் எங்கள் ஊர் மழையில் மழையாக பெஞ்சிட்ருக்கு. வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அப்படியே காற்றுலேயே மூவ் ஆகிட்டு வருது. சரி, மாடியில் இருக்க செடியெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரலான்னு தான் வந்தேன். கீழே இருக்க செடியெல்லாம் கண்டுக்கவே தேவையில்ல. சும்மா இத்தனை நாள் நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஃபுல் இடத்துக்கும் தண்ணி போகாமல் பார்த்துட்டு இருந்தோம் கீழே. ஸோ வந்து செடி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுக்கத்துக்கும் புல் நல்லா திமுன்னு அவ்வளோ புல் முளைச்சிருச்சு தோட்டத்தில். சரி, மாடியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு, லார்ஜ் சைஸ் இருக்கும்ல, பெரிய சைஸு 5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டானு தெரில. அதில் வந்து கீழே ஒரு பக்கம் சீல் பண்ணியே இருக்கும். இது பழைய கடையில் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரில. பட் நான் வந்து இதில் பெயிண்ட் எடுத்து செடி வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பா எதுவும் திட்டல, பார்த்தாங்க பட் எதுவும் திட்டல. இதில் நான் வந்து ஒரு பெரிய செடி மேலே வைக்கலாம் தான் பிளான் போட்டேன். பட் என்னென்னா மேலே மாடியில் பெரிய செடி எதுவுமே அவ்வளோவா வளர மாட்டேங்குது. என்னன்னு தெரில. சரி, இதில் வச்சு வளரலாம் கஷ்டமாக போய்டும் சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி ஹோல்ஸ் போட்டு நான் வந்து இது வச்சுட்டேன். ஆக்சுவலி பிளான் பண்ணி ஹோல்ஸ் போட்டதே வந்து கத்திரிக்காய் இதுமாரி செடி வைக்கலாம், குட்டி, அதாவது வந்து செடியாக வைக்கலாம், ஹார்வெஸ்ட் பண்ணுற மாரி அப்படின்னு தான் பார்த்தேன். அதனால தான் மேலெலாம் வந்து ஹோல்ஸ் போடாமல் கீழே மட்டும் போட்டிருக்கேன். பட் இந்த இப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது ஃபுல்லாக பூத்துச்சு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த செடியை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இது வந்து என்னென்னா, அப்படியே மாடியில் வந்து ஒரு பக்கமாக அப்படி செடி டப்பா உடஞ்சி போய் செடி மட்டும் மண்ணோடு விழுந்து கிடந்துச்சு. ஸோ வந்து காஞ்சி போய் கருவாட்டு மாரி கிடந்துச்சு. அப்படியே வெறும் டார்க் க்ரீன் கலரில் இலையெல்லாம் பதவி போய் கிடந்துச்சு. அதை அப்படியே எடுத்து அந்த மண்ணோட ஒரு டப்பாவில் அதேமாரி பெயிண்ட் பாக்ஸில் போட்டு வச்சேன். இன்னும் கொஞ்சம் மண் போட்டு அது மேலே அதை வச்சு தண்ணி தான் ஊற்றினேன். மறுநாளே அப்படி துளுத்து வந்து அப்படியே பெருசாக அப்படியே இந்த மீன் வளர்க்குறவங்களாம் ஃபாக்ஸ் டெயில் போட்டிருப்பாங்கள்ல, அப்படியே பார்க்க அப்படியே ஃபுல்லாகி அழகாக இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, அது கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 to 20 டேஸ் கழிச்சு 10 டேஸ் கழிச்சு அதில் உள்ள மெச்சூரான லீவ்ஸ்லாம் வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா அங்கேருந்து புதுசாக கிளவிட்டு வளரும். ஸோ இது வந்து பஃப்னு, அதாவது பம்பலாக இருக்கும்ல, பொக்கே மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாத்துலேயும் மொட்டு வச்சு பூ வச்சுச்சு அப்படின்னா, அதனால நான் வந்து இதை இப்படி வந்து பிளான் பண்ணேன். பட் இது வந்து என்ன கலர்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து இது வரைக்கும் ஒரு பூ கூட வரல. பட் ப்ராபகேஷன் நல்லா நடந்திருக்கு பார்த்தீங்களா. எல்லாத்துலேயுமே நிறையா வந்து அந்த கிளை விட்டுருக்கு. இன்னொன்று காட்டுறேன் பாருங்க, அதில் நிறையாவே புதுசு புதுசாக பெரிய பெரிய கிளை நல்லா விட்டுருக்கு. நான் காட்டுறேன். அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படியே பைன் ட்ரீயை மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பாருங்க, இதுதான் மேலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ரெசார்ட்லலாம் இருக்கும்ல, கோகோனட் ட்ரீ பைன்ட்லாம் 2 3 மேலேருந்து காட்டுவாங்கள்ல வியூலாம், அதில் உள்ள மாதிரி இருக்கும் இது நான் வந்து பண்ணதுலேயே உருப்படியான விஷயம்னா அந்த இலையை பிடுங்கி விட்றது தான். ஏன்னா அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குது. பம்பால் மாதிரி பம்பலாக வளரும்னு சொல்லுவாங்களே, கரெக்டாக சொல்ல தெரியல, அப்படி வளரும். இது பூத்தா வந்து அழகாக இருக்கும், அப்படியே பொக்கே மாரி கீழேருந்து பார்த்தாலே தெரியும். அதனால் இதில் வந்து எல்லோ கலர் எங்கேயோ பார்த்து வச்சுருக்காங்களே எங்கள் அம்மா, அதை கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ மேஜராக நான் மாடிக்கு வந்தது கேப்சிகம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான். ஏன்னா ஒரு 4 நாளாக சரியான வெயில். ஸோ வந்து வளரவே இல்லை. செடியும் வந்து ஷ்ரங்காய் அப்படி நிற்கிது. இன்னொன்று காய் வந்து தினம் பெருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த காயாக இருந்தாலுமே தினம் ஒரு சைஸ் வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு 2 3 நாளாக வளரவே இல்லை. ஒரு மாதிரி எல்லோயிஷாக ஆக ஆரம்பிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, வீணாக போயிட போகுது, ஃபஸ்ட்டு காய் ஏதாவது பண்ணிவிடு, எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்டையாவது வை அப்படின்னு சொன்னாங்க. சைடில் வந்து புழு தாக்குதல் மாரி இருக்குது, என்னென்னு பாருனாங்க. பட் புழு தாக்குதலாம் இல்லை, அது வந்து வெயிலுக்குனால அப்படி இருக்குது. இந்த மழை பேஞ்சிச்சு, நான் வந்து 2 நாள் விடலாம் அப்படின்னு சொன்னேன். வீணாக போயிட போகுது பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி பறிச்சிருவோன்னு இந்த பறிச்சிட்டேன். அதை வச்சு ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு இருக்கேன். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், சூன் போடுறேன். எக்ஸாம் இருக்குது, நடப்பு ஒரு 3 டேஸ் டைம் இருக்கிறதுனால வீடியோ போட்டுட்ருக்கேன். எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடிஞ்சோன்னு நான் வந்து இதோட ரெசிபி வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மாடியில் தக்காளி காய்க்கவே இல்லை சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து காய்ச்சிட்டாங்க. நான் வந்து பெருசாக ஆகும்னு நினச்சேன். பட் இந்த தக்காளி பெருசே ஆகலை. கேப்சிகம் விடவே சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வந்து பழுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஒரு 7 தக்காளி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6 தக்காளி இருந்துச்சு. ஒன்று வந்து அடியில் வந்து அழுவி போய் வெம்பி போயிட்டு சூடில். இப்போ வந்து இது மழையெல்லாம் பெய்யறதுனால கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வளர்ந்து ஒரு 5 தக்காளி வந்து பழுத்திருக்கு. 2 ஆல்ரெடி பறிச்சுட்டேன், ஷார்ட்ஸ் போடுன்னு எடுத்து வச்சேன், அதையுமே போடல. முடிஞ்சால் நெக்ஸ்ட் நான் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த தெர்மாக்கோல் பாக்ஸு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, அதில் நல்லா செடி வளருது. இதுமாரி மினி செடி தான் வளர்க்கலாம், ஃபேர்னு இது மாதிரி தான் வளர்க்கலாம். இந்தமாரி பூச்செடி, அப்புறம் வந்து அது என்னது ரணகல்லி செடி, இதுமாரி காய்கறி செடி தவிர குட்டி குட்டி செடிகள் அதில் வளர்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து அவரைக்காய் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வேகமாக வளரல. பச்சை அவரைக்காய் வந்து அவ்வளோ வேகமாக வளரும். தினம் ஒரு வளர்ச்சி. இன்றைக்கி பூ பார்த்திங்கன்னா 2 நாள் கழிச்சு காய் வந்து பெருசாகவே ஆகிடும். காய் அப்படி தான் இருக்கும் அவரைக்காய் பொறுத்த வரைக்கும். நாங்கள் பார்த்த வரைக்கும் 2 இடத்துல போட்டிருந்தோம் இது வரைக்கும் அவரைக்காய்.
பட் இது வந்து கன்சிடரபிளி ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னு பார்த்தா வந்து புழு தாக்குதல் வந்து இருக்குது இதில். இந்த வீடியோ லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி வந்து செஞ்சேன் அப்படின்றத ஃபுல் லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ணவும் டைம் இல்லை. அது கொஞ்சம் பெரிய லாங் வீடியோ. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றி பேச வேணாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மேஜர் மெயின் கல்ச்சர் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இங்கே இருந்தால் எல்லா செடியும் ப்ராபகேட் பண்ணி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இங்கே இருந்தால் அந்த செடி அந்த இப்போ காட்டின அந்த செடி அப்புறம் வந்து அந்த பைப்பில் இருக்கிறது, பிவிசி பைப்பில் இருக்கிறது, அப்புறம் வந்து அந்த தெர்மாக்கோல் பாக்ஸில் இருக்கிறது, கீழே 2 3 இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கேன் இப்போ தான் அது. அப்புறம் இதுலேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா இது இருக்குல்ல, இந்த ஆல்ரெடி ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது வந்து மண் பாதியாகவும் மேலே ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டே இருந்துச்சு மழை வர வர. ஸோ செடியும் அழுகி போகிற மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வேறு மண் போட்டு அந்த பாட் ஃபுல்லாக மண் ஃபில்லாகி அதே செடி வந்து கட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து வச்ச வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு இந்த வீடியோ ரைட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இது எப்பயும் போல் இருக்குது. எல்லாமே இந்த செடி வந்து வெயில் காலத்தில் வளரும். பட் வந்து பியூராக வெயில் தான் வேணும் அவசியம் இல்லை. மழை வந்துச்சு அப்படின்னா வந்து பூக்கிறது கம்மியாயிடும். அதே நேரம் வந்து அந்த நிறைய கிளை விட்டு வளரும். இந்த செடியை ஓரளவு நல்லாவே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போ எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த செடியை வந்து கட் பண்ணி வச்சாலே வளரும். இன்னொரு விதமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு புதினாவெல்லாம் தண்ணியில் வச்சு வேரோட வைப்பாங்க இல்லையா, அப்படி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். அது நல்லா வேறுவிட்டு வளர்ந்துருக்கு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது. வீடியோ எடுக்க முடியல, ஃபோனில் ஸ்டோரேஜும் இல்லாதனால தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டஸ்ட்பினில் வச்சுருக்கிறது கூட ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த செடி நீங்கள் கிடச்சிச்சின்னா வைங்க, சூப்பராக இருக்கும். சம்மருக்கு செம்மையாக வந்து வளரும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. இது ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. தண்ணி ஊற்றலைனா கூட வளரும், தண்ணி ஊற்றினா நல்லா வளரும், அவ்வளோதான். பூத்துக்கிட்டே இருக்கும். வாசலில் இடம் இருந்துச்சுன்னா வைங்க, சுற்றி அப்படியே சூப்பராக இருக்கும் அழகாக. நாங்கள் வந்து ஒரு ஊரில் இருந்தோம். 6th to 10th வந்து ஒரு ஊரில் இருந்தோம். அங்கே வந்து எங்கள் அம்மா அது வந்து வச்சுருப்பாங்க வாசலில், காம்பவுண்ட் சுவர்லையுமே டப்பா டப்பாவாக போட்டு வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும் அந்த வாசலெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே கார்பெட் விரிச்ச மாரி பூ வரிசையாக பூத்துருக்கும், அழகாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் நம்மளோட இவங்க ஆலோவேரா வந்து அடுத்த குட்டி போட்டிருக்காங்க. இதில் காட்டியிருக்கேன்னா என்னன்னு தெரில. அடுத்தது ரணகளி நல்லா வளர்ந்துட்டாங்க. இவங்க இருக்காங்க இல்லையா, அது யார், எள்ளு. வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு செடியை வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். அதே நேரம் தக்காளி செடி இதுக்கப்புறம் காய்க்காதுன்னு சொல்லிட்டேன். எங்கள் பிடுங்கி போட்டலாம்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சாச்சு. அடுத்தது சீடு வந்து போடுறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த சீடு போட்டேன். அது எப்படின்றதையும் நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, அதையும் நான் பறிச்சிட்டேன். இந்த எள்ளை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ திருப்பி வந்து சீடு போட்டு வளருதான்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். அதே நேரம் புதினா நட்டோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. 2 சர்வைவல் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.